ஓம் சாந்தி. 16/4/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தால் நீங்கள் ரமணீகரமாக மாறிவிடுவீர்கள். தந்தை ரமணீகரமாக இருப்பதால் அவரது குழந்தைகளும் ரமணீகரமாக இருக்க வேண்டும். கேள்வி: தேவதைகளின் சித்திரங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பது ஏன்? அவற்றில் எந்த விசேஷ குணம் இருக்கிறது? பதில்: தேவதைகள் மிகவும் ரமணீகரமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறார்கள். ரமணீகரத்தின் காரணத்தினால் அவர்களுடைய சித்திரங்களும் கவர்ந்திழுக்கிறது. தேவதைகளிடம் தூய்மையின் விசேஷ குணம் இருக்கிறது. அந்த குணத்தின் காரணத்தினால் தூய்மையற்ற மனிதர்கள் தலை வணங்குகிறார்கள். யாரிடம் அனைத்து தெய்வீக குணங்களும் இருக்கிறதோ, யார் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களே ரமணீகரமானவர்கள் ஆகிறார்கள். இந்த முரளியிலே பாபா தேவதைகளுடைய சித்திரங்கள் எவ்வளவு எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறது, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு புரிய வைக்கிறார். அந்த தேவதைகளுடைய ஆத்மாவும் சரீரமும் ரெண்டுமே தூய்மையாக இருக்குது. ஆகையால் தான் எல்லாரையும் கவர்ந்து இழுக்குது. நீங்களும் பாபா நினைவில் இருந்தீங்கன்னா ஆத்மா தூய்மையாக மாறும். அப்போது உங்களுக்குள்ளேயும் அந்த ஆன்மீக கவர்ச்சி இருக்கும். மற்றவர்களையும் அந்த ஆன்மீக பாதையில் கவர்ந்து இழுக்கலாம் அப்படின்றார். உண்மையான தந்தை உண்மையான வருமானத்தை அடைய வைக்கிறார். அதாவது 21 பிறவிகளுக்கு கூடவே வரக்கூடிய வருமானம். இப்போ உலகத்தில் யாருக்குமே 3வது கண் இல்லை. எல்லாருமே குருடர்களாக இருக்காங்க. ஆகையால் நீங்கள் குருடர்களுக்கு ஊன்றுகோலாக மாறணும் அப்படின்றார். உண்மையான ஜின் நீங்கள் தான். இந்த ஏணிப்படிகளில் நீங்கள் தான் ஏறிட்டே இருப்பீங்க, இறங்கிட்டே இருப்பீங்க. பாபா ரத்தின வியாபாரி, நீங்களும் வியாபாரிகள் தான். ஆகையால் தினமும் லாப நஷ்டத்துடைய கணக்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றார். இந்த எல்லையற்ற நாடகத்தில் உங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் பார்ட் கிடைச்சிருக்கு. நீங்கள் தான் வெற்றியும் அடைகிறீங்க, நீங்கள் தான் தோல்வியும் அடைகிறீங்கன்னு புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு திருவிழா எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தைக்கு நீங்கள் அனைவரும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஆகையால் குழந்தைகளும் எவ்வளவு ரமணீகரமாக இருக்க வேண்டும். தேவதைகளும் ரமணீகரமாக இருக்கிறார்கள். ராஜ்யம் மிக பெரியதாக இருக்கிறது. அனைவரும் ஒரே மாதிரியாக ரமணீகரமாக இருக்க முடியாது. யார் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ, யாரிடம் தெய்வீக குணங்கள் இருக்கிறதோ அவர்கள் ரமணீகரமாக இருப்பார்கள். இந்த ராதா கிருஷ்ணர் ரமணீகரமாக இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் மிகுந்த கவர்ச்சி இருக்கிறது. எந்த கவர்ச்சி? தூய்மையின் கவர்ச்சி. ஏனென்றால் அவர்களுடைய ஆத்மாவும் தூய்மையாக இருக்கிறது, ஷரீரமும் தூய்மையாக இருக்கிறது. எனவே தூய்மையான ஆத்மாக்கள் தூய்மையற்ற ஆத்மாக்களை கவர்ந்திழுக்கிறார்கள். அவர்களின் பாதங்களில் விழுகிறார்கள். அந்த தேவதைகளிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறது! சந்நியாசிகளாக இருக்கலாம், அவர்களும் தேவதைகளின் முன்னால் நிச்சயம் தலை வணங்குகிறார்கள். சிலர் மிகுந்த கர்வத்தோடு இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் தேவதைகளின் முன்பாக அல்லது சிவனின் முன்பாக நிச்சயம் தலை வணங்குகிறார்கள். தேவதைகளின் சித்திரங்களுக்கு முன்பாகவும் தலை வணங்குகிறார்கள். ஏனென்றால் தந்தை ரமணீகரமாக இருக்கிறார். தந்தையால் உருவாக்கப்பட்ட தேவி தேவர்களும் ரமணீகரமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் தூய்மையின் கவர்ச்சி இருக்கிறது. அவர்களின் அந்த கவர்ச்சி இப்போது வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடம் எவ்வளவு கவர்ச்சி இருக்கிறதோ அவ்வளவு கவர்ச்சி லக்ஷ்மி நாராயணராக போகிறோம் என்று நினைக்கும் உங்களிடமும் இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த நேரத்தின் கவர்ச்சி பிறகு அழிவற்றதாகிவிடும். அனைவருக்கும் அப்படி இருப்பதில்லை. வரிசை கிரமமாக தானே இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் யார் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களோ அவர்களிடம் இங்கேயே கவர்ச்சி ஏற்பட்டுவிடும்.
ஏனென்றால் ஆத்மா தூய்மையாக மாறுகிறது. உங்களிலும் யார் நினைவு யாத்திரையில் இருக்கிறார்களோ அவர்களிடம் அதிக ஆன்மீக கவர்ச்சி இருக்கும். தூய்மையில்தான் கவர்ச்சி இருக்கிறது. தூய்மையின் கவர்ச்சி பிறகு படிப்பிலும் கவர்ச்சியை கொண்டு வருகிறது. தந்தையும் அவரே, கற்பிப்பவரும் அவரே, கூடவே அழைத்து செல்பவரும் அவரே. எனவே எப்போதும் மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். எப்போது தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ அப்போதுதான் நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அப்போது ஆஸ்தியும் நினைவில் இருக்கும். மேலும் இதனால் அதிக ரமணீக தன்மையும் இருக்கும். நாம் இங்கேயே ரமணீகரமாக மாறி பிறகு எதிர்காலத்தில் அப்படி ரமணீகரமாக மாறுவோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இங்கத்தைய படிப்பே அமரபுரிக்கு அழைத்து செல்கிறது. இந்த உண்மையான தந்தை உங்களை உண்மையான வருமானம் சம்பாதிக்க வைக்கிறார். இந்த உண்மையான வருமானம்தான் 21 பிறவிகளுக்கு கூடவே வருகிறது. பிறகு பக்தி மார்க்கத்தில் என்ன சம்பாதிக்கிறீர்களோ அது அற்பகால சுகத்திற்கானதாக இருக்கிறது. அது ஒன்றும் நிரந்தரமாக கூடவே இருப்பதில்லை. எனவே இந்த படிப்பில் குழந்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கற்பிப்பவரும் முற்றிலும் சாதாரண ரூபத்தில் இருக்கிறார். மம்மா பாபா எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். இவர் ஏன் சாதாரணமாக இருக்கிறார்? ஏனென்றால் வனவாசத்தில் இருக்கிறார். இப்போது நீங்கள் போக வேண்டும். இங்கே திருமணம் எதுவும் செய்யக்கூடாது. உலகத்தில் மனிதர்கள் எப்போது திருமணம் செய்கிறார்களோ அப்போது அந்த கன்யா வனவாசத்தில் இருக்கிறார். அதாவது நலங்கு வைக்கும் போது பழைய துணியை உடுத்துகிறார். எண்ணெய் எல்லாம் பூசுகிறார்கள். ஏனென்றால் மாமியார் வீட்டிற்கு போகிறார். பிராமணர் மூலமாக திருமணம் நடக்கிறது. நீங்களும் மாமியார் வீட்டிற்கு போக வேண்டும். ராவணபுரியில் இருந்து ராமபுரிக்கு அல்லது விஷ்ணுபுரிக்கு போக வேண்டும். எனவே தேகத்தின் அல்லது ஆடைகளின் எந்த விதமான அபிமானமும் வரக்கூடாது என்று இப்படி வனவாசத்தின் பழக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரிடம் சாதாரண சேலை, இன்னொருவரிடம் விலை உயர்ந்த சேலை இருக்கிறது என்றால் எண்ணம் ஓடும் தானே. இவர் வனவாசத்தில் இல்லை என்று நினைப்பார்கள். அதாவது பாபா, இப்போ நீங்கள் வனவாசத்தில் இருக்கீங்க, அதனால விலை உயர்ந்த ஆடைகள் எதுவுமே அணியக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நீங்கள் சாதாரணமாக இருக்கணும், ஏன்னா மாமியார் வீட்டுக்கு போகணும். எப்படி ஒரு திருமணத்திற்கு முன்பு அந்த கன்யாவுக்கு நலங்கு வைப்பாங்க. அப்போ பழைய சேலை, அதில் எண்ணெய் எல்லாம் பூசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்புறம் மாமியார் வீட்டுக்கு அழகாக அனுப்புவாங்க. அதுபோல் நீங்கள் கூட விஷ்ணுபுரிக்கு போகணும். அதனால இங்கே சாதாரணமாக இருங்க. இங்கே விலை உயர்ந்த சேலை நீங்கள் உடுத்திட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு எண்ணங்கள் ஓடும் தானே. அதனால நம்மளால் மற்றவங்களுக்கும் எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அந்த ஒரு எச்சரிக்கையும் நமக்கு இருக்கணும். சாக்கார் பாபா இருந்த காலத்தில் எல்லா சகோதரிகளுக்கும் ஒரே மாதிரியான சேலை. நான் ஞானத்துக்கு வந்த பின்னாடியும் ஷீலுபேன் மற்ற பெரிய சகோதரிகள் எல்லாம் சேவைக்கு வருவாங்க. அப்போ எல்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளான சேலை தான். B.K. சாரீஸ், காட்டன் சாரீஸ் அப்படின்னு வரும். ஒரு B.K. கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய பேரே B.K. என்டர்பிரைசஸ். ஒரு சாரினுடைய விலை 40 ரூபா. அந்த சேலை தான் எல்லாருக்கும் தாதி கொடுப்பாங்க. ரொம்ப வெள்ளையாக நல்லா இருக்கும். ரொம்ப ஆனால் காட்டன் சாரீ, அது வாஷ் பண்ணி கஞ்சியெல்லாம் போட்டு அயன் பண்ணி உடுத்தணும். தாதிமார்கள் அந்த வாயில் சாரீ உடுத்துவாங்க, கட்டாவ் வாயில். அது 75 ருபீஸ் அந்த காலத்தில். அவ்வளோதான், வேறு எந்த மெட்டீரியலும் எதுவுமே கிடையாது. அதற்கு முன்னாடி கத்தர் துணி தான் கொடுப்பார் பாபா. பாப்லின் இல்லைன்னா கத்தர், அவ்வளோதான். டெரிகாட் ரொம்ப ரேர், யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. இது போல் ஆடைகள் கூட ரொம்ப சாதாரணமாக இருக்கணும், ஏன்னா வனவாசத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிலருக்கு எண்ணம் வரும், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சாதாரண ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு நம்ம பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ஓகேயா அப்படின்னா அதுக்கும் பாபா சொல்கிறார். நீங்கள் வனவாசத்தில் இப்படி சாதாரணமாக இருந்து கொண்டே யாருக்காவது இவ்வளோ உயர்ந்த ஞானத்தை கொடுத்தால், அவ்வளவு போதை ஏறி இருந்தால் அவருக்கும் அந்த அம்பு தைக்கும்.
நீங்கள் பாத்திரங்கள் கழுவி கொண்டிருக்கும் போதோ அல்லது துணி துவைத்து கொண்டிருக்கும் போதோ உங்கள் முன்னால் யாராவது வந்தால் உடனே அவர்களுக்கு அப்பா மற்றும் ஆஸ்தியின் நினைவை ஏற்படுத்துங்கள். அந்த நேரத்தில் சாதாரண உடை அணிந்திருந்தாலும் நீங்கள் ஆன்மீக போதையில் சொன்னால், இவரிடம் எவ்வளவு உயர்ந்த ஞானம் இருக்கிறது என்று ஆச்சரியப்படுவார். ஆகையால எளிமையான ஆடை உடுத்திருந்தாலும் உயர்ந்த ஆன்மீக போதையில் இருந்து சொன்னால் இவ்வளோ உயர்ந்த ஞானம் இவங்க கிட்ட இருக்கான்னு ஆச்சரியப்படுவாங்கன்னு பாபா சொல்கிறார். யோக சக்தி, யோக பலம் இருக்கும் காரணத்தினால் அவரும் அங்கேயே நின்று விடுவார். இவர் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார், இவரிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று ஆச்சரியப்படுவார். உங்களிடம் ஞானம் இருக்கிறது, ஆனால் யோகத்தின் கூர்மை இல்லை என்று தந்தை எப்போதும் சொல்கிறார். பியூரிட்டி மற்றும் நினைவில் இருப்பதால் கூர்மை வருகிறது. யார் நெருக்கமான குழந்தைகளோ அவர்கள் நாள் முழுவதும் யார் வந்தாலும் அவர்களுக்கு நாம் வழி சொல்ல வேண்டும் என்ற இதே சிந்தனையில் இருப்பார்கள். பாவம், அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். குருடர்களின் கையில் ஊன்றுகோலை கொடுத்து அழைத்து செல்வார்கள் அல்லவா? இவர்கள் அனைவரும் குருடர்கள், ஞான கண் இல்லை. தினந்தோறும் இரவில் தனது கணக்கை பார்க்க வேண்டும். பாபா வியாபாரி அல்லவா? வியாபாரிகளுக்கு கணக்கு பார்ப்பது எளிதாக இருக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு கணக்கு பார்க்க வருவதில்லை. அவர்கள் வியாபாரியாகவும் இருப்பதில்லை. வியாபாரிகள் இந்த ஞானத்தை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் வியாபாரிகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய லாப நஷ்டத்தை பார்த்து கொள்கிறீர்கள். தினந்தோறும் லாப நஷ்ட கணக்கை பாருங்கள். லாபமா நஷ்டமா என்று கணக்கை பாருங்கள். பாபா ரத்தின வியாபாரி அழியாத ஞான ரத்னங்களின் வியாபாரம் செய்கிறார். இதையும் நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கு தகுந்தவாறு அறிந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் கூர்மையான புத்தி இருப்பதில்லை. ஒரு காதில் கேட்கிறார்கள், பிறகு இன்னொரு காதின் வழியாக வெளியே சென்று விடுகிறது. புத்தி என்ற பையில் உள்ள ஓட்டையின் வழியாக வெளியேறி விடுகிறது. பை நிரம்புவதே இல்லை. நீங்கள் முழு ஏணியிலும் இறங்குகிறீர்கள், பிறகு ஏறுகிறீர்கள். நீங்களே அந்த ஜின்னாக இருக்கிறீர்கள். வேறு யாரும் முழுமையாக ஏணியில் ஏறுவதில்லை. முழு ஏணியின் ஞானத்தை பெற்றதால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். ஆத்மாவை இந்த கண்களால் காண முடிவதில்லை. அது புள்ளியாக இருக்கிறது. நானும் அப்படி புள்ளியாக இருக்கிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லையற்ற தியாகிகளாகவும் ராஜ ரிஷிகளாகவும் இருக்கிறீர்கள். எவ்வளவு போதை ஏற வேண்டும்! ராஜ ரிஷி முற்றிலும் தூய்மையாக இருப்பார். இது எல்லையற்ற நாடகம், விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டின் விளக்கத்தை தந்தையே கொடுக்கிறார். இதில் நம்முடையது ஹீரோ ஹீரோயின் பாகம் என்பது இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாமே தோல்வி அடைகிறோம், பிறகு நாமே வெற்றி அடைகிறோம். எனவே ஹீரோ ஹீரோயின் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் சூக்ஷ்மவத்தனம் மற்றும் மூலவத்தனத்தின் இரகசியத்தையும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட். இப்போது நாம் வனவாசத்தில் இருக்கிறோம். எனவே மிக மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். தேகத்தின் அல்லது ஆடைகளின் எந்த அபிமானமும் இருக்கக்கூடாது. எந்த கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் நினைவின் போதை ஏறியிருக்க வேண்டும். 2வது பாயிண்ட். நாம் எல்லையற்ற தியாகிகள் மற்றும் ராஜ ரிஷிகள். இந்த போதையில் இருந்து தூய்மையாக வேண்டும். ஞான செல்வத்தால் நிறைந்து தானம் செய்ய வேண்டும். உண்மையிலும் உண்மையான வியாபாரியாகி தன்னுடைய லாப நஷ்ட கணக்கை வைக்க வேண்டும். வரதானம். நினைவின் சர்ச்லைட் மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுங்கள்.
சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்களின் நெற்றியில் வெற்றி திலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எந்த இடத்திற்கு சேவை செய்ய வேண்டுமோ அந்த இடத்திற்கு முதலில் இருந்தே சர்ச் லைட்டின் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். நினைவின் சர்ச் லைட்டால் எப்படிப்பட்ட வாயுமண்டலம் உருவாகிறது என்றால், அதனால் அநேக ஆத்மாக்கள் சகஜமாக அருகில் வந்து விடுவார்கள். பிறகு குறைந்த நேரத்தில் 1000 மடங்கு வெற்றி கிடைக்கும். அதற்காக நான் வெற்றி ரத்தினம் என்ற உறுதியான எண்ணம் செய்யுங்கள். அப்போது ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடங்கியிருக்கும். ஸ்லோகன்: எந்த சேவை தனக்கோ அல்லது பிறருக்கோ டிஸ்டர்ப் செய்கிறதோ அந்த சேவை சேவை கிடையாது, சுமைதான். ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தால்